எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. கண்ணை கட்டுதே எம்மா, எந்திரிச்சு போங்கம்மா. போய் அவங்களுக்கு ஒதுக்குன கட்டத்துல தூத்து தொலைச்சு கோலத்தை போட ஆரம்பிங்க. ஒரு கட்டத்துக்கு 2 பேர் தான் அனுமதி. 2 பேருக்கு மேல ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு கோலத்துக்கு போடுறதுக்கு 2 மணி நேரம். டயம் முடிஞ்ச உடனே கண் மாதிரி கட்டத்தை விட்டு வெளியே வந்துடணும். அப்புறம் அந்த கோலத்துக்கு கொஞ்சோண்டு பார்டர் போட வேண்டியதா இருக்கு, இந்த கொஞ்சோண்டு கண்ணு வரைய வேண்டியதா இருக்கு, மூக்கு வரைய வேண்டியதா இருக்குன்னு ஏதாவது சொன்னீங்க எஞ்சி போங்க. கோலமெல்லாம் நல்லா வெரைட்டியா இருக்கணும், நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கணும். சும்மா எப்ப பார்த்தாலும் காத்தாடி கோலம், கடலை மிட்டாய் கோலம், சூடத்தட்டு கோலம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஓடுங்க. செல்லக்குட்டி, கோலம் போடுறதுக்கு ஹெல்ப்புக்கு மாமே வரணுமா? முத்து, நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் பாத்தியா? கோலமா? இதுவா? ஆமா, அது என்ன மாடு முதுகுல ஒரு ஹார்ட்டின் வரைஞ்சு விட்டுருக்க? காதல் மாடு. அப்படி போடு, அடிச்சு தூக்கு. ஆமா, இது காதல் மாடா இல்ல காள மாடா? காதல் கொண்ட காளமாடு. அப்படி போடு. ஆமா, காள மாடுன்னு சொல்ற, காள மாட்டுக்கு எதுக்கு மடி வரைஞ்சு விட்டுருக்க? மடினா? ஓய், நாங்க பால் கறப்போம்ல லூசு. ஆமா, அத வரைஞ்சு விட்டுட்டேனா? எங்க வீட்டுல எத்தனை மாடு இருக்கு பாத்துருக்கீல்ல? மாடுன்னா எல்லாமே இருக்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் வரைஞ்சு விட்டுட்டேன். முத்து, பரிசு கொடுக்கற கமிட்டியில நீயும் தானே இருக்க. எனக்கு பரிசு, முதல் பரிசு கிடைக்கிறாப்ல செஞ்சிரு. எது, இந்த காதல் கொண்ட காள மாட்டுக்கா? ஆமா, நல்லா இருக்கா? நீ ஒண்ணு பண்ணி வச்சிருக்க பத்தியா? ஒரு மாடு, அந்த மாட்டுக்கு முதுகுல திமிழும் வரைஞ்சி வச்சிருக்க, பக்கத்துல ஒரு ஹார்ட்டினும் வரைஞ்சி வச்சிருக்க, பூம்பூ மாடு மாதிரி அதுக்கு ஒரு பெட்ஷீட்டையும் போத்தி விட்டுருக்க, பத்தாக்குறைக்கு பசு மாடு மாதிரி மடியையும் வரைஞ்சி விட்டுருக்க. இது எந்த மாடு கணக்குலையும் சேர்க்கறதுன்னு எனக்கும் புரியல. அது என்ன முன்னாடி ஒரு ஆளு? அவர் பிபி ஊதிக்கிட்டு பாராரு பத்தியா? அவர் பின்னாடியே இந்த மாடு போகுது. நாசமா போச்சு. யாராவது பிபி ஊதிக்கிட்டு போனா பின்னாடி மாடு போகுமா? போகாதா? எந்த மாடும் போகாது, பூம்பு மாடு தான் போகும். அதான் நான் சொல்றேன், நீ வரைஞ்சிருக்கிறது காளை மாடா, பசு மாடா இல்ல பூம்பு மாடா? ஐயோ, ஏன் முத்து, ஒரே மாட்டுல 3 வெரைட்டி காட்டியிருக்கேன்ல, அப்ப முதல் பரிசு எனக்கு கொடுக்க சொல்லு. எல்லாருக்கும் பரிசு உண்டு. என்ன என்ன பரிசு? மாவு வாங்குற வாளி. 1 லிட்டரா 2 லிட்டரா? அளந்து பார்த்து சொல்றேன். ஆமா, இந்த கோலம்லாம் யார் போட்டது? அது ஒரு பிள்ளை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கலர் பொடியை மறந்து வச்சுட்டு வந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கு. அது சரி. இப்படி வீட்டுக்கு போய்கிட்டே இருந்தா எப்படி கொடுத்த டயத்துக்குள்ள கோலம் போட்டு முடிக்கிறது? ஓய் கோழி, என்ன பிள்ளை, எதுக்கு அவன் கூட பேசுற? ஏய், நீ தான் என் கூட சண்டை போட்டுட்டே இல்லல இவன் கூட பேசுனதுக்கு. அப்புறம் இவன் கூட நான் பேசினா என்ன, பேசாட்டி உனக்கு என்ன? பொங்கல் கழிச்சு உன் கூட பேசணும்னு நாங்க நினைச்சு வச்சிருக்கோம். பேசணுமா வேண்டாமா? நீ இப்படி திரும்ப திரும்ப அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனா எப்பவுமே பேச மாட்டோம், பாத்துக்கோ. ஏன்ல, பொங்கல் கழிச்சு தானே பேசணும்னு இருக்கீங்க. அது வரைக்கும் என் கூட சண்டை தானல, அப்ப நான் அது வரைக்கும் இவன் கூட சேர்த்தியா இருந்துக்கிறேன். அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அது அப்படித்தான். எங்க கூட ஃப்ரெண்டா இருந்தா எங்க கூட மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கணும், மத்தவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்க கூடாது. சில்லக்குட்டி என்ன சொல்றாவ? முத்து, நான் உன் கூட ஒரு பாட்டுக்கு ஜோடி ஆடுறேன்ல, அது இவளுக்கு பிடிக்கல. உன் கூட நான் சேர்ந்ததுனால என் கூட இவங்க யாருமே பேச மாட்டாங்களாம். அவ கிடக்கா விடு, இவெல்லாம் ஒரு ஆளு. இப்போ உன் கூட பேசினா என்ன, பேசாட்டி என்ன? நான் பேசுறேன் உன் கூட, எப்பவும் நம்ம 2 பேரும் சேர்த்தியா இருப்போம். நீ 11ஆவது வகுப்பு படிக்கிற, நான் 9ஆவது வகுப்பு படிக்கிறேன். அதுவும் இல்லாம நாங்க தான் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நீ உன் சேத்தாளிக கூட தான் எப்பவும் இருப்ப. எப்பவுமே உன்னை நம்பி நான் இருக்க முடியுமா? முத்து முத்து, நீ ஒன்று பண்ணுறியா? நான் இவங்க கூட பழக்கம் போடணும்னா உன் கூட ஆடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ ஒரு பாட்டுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேல, அந்த பாட்டுக்கு வேற ஏதாவது ஜோடி சேர்த்துக்கிறியா? செல்லக்குட்டி, உனக்கு என் கூட ஆட பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முத்து. உன்னையும் பிடிக்கும், எனக்கு அந்த பாட்டையும் பிடிக்கும். ஆனால் இவங்க என் கூட சண்டை போடுறாங்க பாத்தியா? ஓய், இந்தா அருந்தவாளு, இங்க வா. என்னத்துக்கு?
உனக்கு என்ன பெரிய இவ்வளோன்னு நினைப்பா? இவன் என் கூட ஆடுனா நீ இவளை சேர்த்துக்க மாட்டியா? ஆமா, சேர்த்துக்க மாட்டேன். செல்லக்குட்டி கோழி, நீ இந்த பக்கம் வா. செல்லக்குட்டி, அவ கூட சண்டை போடாத, அவ கூட பழம் போடு. எதுக்கு? அப்ப நீ அவ கூட சண்டை போடு. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ கேட்டேன்னா இந்த கோல போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். நிஜமாவா? ஆமா, கோல போட்டியில கலந்துக்கிற எல்லாருக்குமே மாவு வாங்குறாப்புல ஒரு பிளாஸ்டிக் வாளி தான். ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெரிய அண்டா. அப்ப அதை கொண்டா. மார்க் நாங்க தான் போடணும். உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன்னா நீ கோழி கூட பேசு. நிஜமாவா? உன்னை நம்பலாமா? நம்புடா செல்லக்குட்டி. பேச்சு மாற மாட்டேயே. கண்டிப்பா மாற மாட்டேன். உன்னோட கோலத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படின்னா சரி. ஏ கோழி, உங்களோட பழம்ல. ஏய், நிஜமாவா நீலா? ஆமா, உங்களோட பழம் என்ன? நான் எங்க அக்காவையும் ஐசையும் உங்ககிட்ட பழம் போட சொல்றேன். ஏ தேங்க்ஸ்ல. இருக்கட்டும். செல்லக்குட்டி எப்படி? சூப்பர். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தாரேன்னு சொன்ன முத்து. கவலையே படாத, ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். நீ வரைஞ்சிருக்கிறது என்ன சாதாரண மாடா? காதல் கொண்ட காளை மாடு. அப்போ உனக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அப்ப அவளுக்கு தாரேன்னு சொல்லியிருக்க? அது சும்மா ஆயிக்கு உங்களோட அவளை பேச வைக்கணும்ல, அதுக்காக. தேங்க்ஸ் முத்து. வச்சுக்கோ செல்லக்குட்டி, நீயே வச்சுக்கோ. சாயங்காலம் டான்ஸ் ஆடுறதுக்கு நல்ல மேக்கப் போட்டு வந்துரு. ஆமா, இப்ப அவளுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்ப? அதை பத்தி நீ கவலைப்படாத. என் செல்லக்குட்டி என்ன அழகா கோலம் போட்டிருக்கு. ஆமா, 2 கையிலையும் பொங்கப்பானையை பிடிச்சிருக்கியே, சுடாது? முத்து, அது கோலம் தானே? கோலம் தான், இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக் வேணாமா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். கோலத்தை பத்திரமா பாத்துக்கோயினா, யாரும் அழிக்காம. இங்கேயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஓகே, நான் போய் மற்ற கோலத்தை எல்லாம் பார்த்துட்டு வரேன். ஏ நிலா, தேங்க்ஸ்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு. சரி. ஏ எரும மாடு. சிலக்குட்டி என்ன ஒரு தடவை எரும மாடுங்கிற, ஒரு தடவை காளை மாடுங்கிற? அப்போ நான் என்ன மாடுதான்னு சொல்ல வர? உன்னையெல்லாம் மனசு பிறவிலையும் சேர்க்க முடியாது, எந்த மாடுலையும் சேர்க்க முடியாது. மூஞ்சி முகரையும் பாரு. இப்ப எதுக்கு நான் போட்ட குளத்துல தண்ணியை கொண்டாந்து ஊத்துறேன்? இப்படி ஒரு பிளானை வச்சுக்கிட்டு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்லி நீ ஏமாத்தனல்ல? சிலக்குட்டி, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆனா உன் கோலம் எங்க? உன் கோலத்தை காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கோ. என்னே என்னே இங்க வானே. டேய் பாப்பா, எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? என்னே இங்க பாருனே, நான் போட்ட கோலத்துல தண்ணியை கொண்டாந்து ஊத்திட்டான். தண்ணியை கொண்டாந்து ஊத்திட்டானா? டேய் மாப்பிள்ள, ஏன்டா எதுக்கு இந்த ஆகாவளி வேலை? இல்ல மச்சான், நான் தண்ணி குடிச்சுக்கிட்டே எல்லா கோலத்தையும் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அப்போ கால் தடுக்கிருச்சு, தண்ணி கீழே கொட்டிருச்சு மச்சான். ஏண்டா உனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் கிடைக்கலையா? ஒரு இடத்துல நின்று குடிக்க வேண்டியதானே? என்னே இவன் போய் சொல்றான், இவன் சொல்றத நம்பாத. இவன் வேணுக்கு வேணும் தண்ணியை கொட்டினான். இல்ல மச்சான், நான் வேணுக்கு கொட்டல. இந்தா வேணா இந்த பிள்ளையை கேட்டு பாருங்க. ஐயோ முத்து, எதுக்கு என்னைய கோர்த்து விடுற? உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். அப்ப சொல்லு. என்னே, ஆமா, இவங்க தெரியாம தான் தண்ணியை கொட்டினாங்க, வேணுக்கு நேன்லாம் கொட்டல. பாத்தீங்களா மச்சான்? ஏய் பாப்பா வெண்ணிலா, அவங்க 2 பேருமே போய் சொல்றாங்க. நீ அவங்க சொல்றத நம்புற. உன் கூட பிறந்த தங்கச்சி நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற. ஐயய்யய்யய்யய்ய, உங்க சண்டை எப்பவுமே ஓயாதா? சை, இந்தா நீ கோலம் போட்டு கழிச்சது போதும், எஞ்சி வீட்டுக்கு போ. அவன் அப்பா கிட்ட சொல்றேன் பாரு. போ போய் சொல்லு. இங்க பாரு எருமை, உன்னை மாமா வந்ததுன்னு சொல்லுவேன். நீ பண்ணின எல்லா சேட்டையுமே நான் நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன். மாமா மட்டும் மலைக்கு போயிட்டு வரட்டும்படி, அப்புறம் இருக்கு உனக்கு. இந்தா என்னே, உனக்கும் தான். உங்க 3 பேருக்குமே நான் தனித்தனியா நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன். உனக்கு, குமாருக்கு, இந்த இவனுக்கு. மாமா வந்தது சொல்லி கொடுத்து அடி வாங்கி கொடுக்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. போ போ, இப்ப போ, அப்புறம் நீ எங்க போவேன்னு நான் பாக்குறேன். வந்துட்டானுங்க பெரிய இவனுங்க மாதிரி. நானே குறுக்கோடிய கோலம் போட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளைப்பொடிய ஒரு கோட்டிங் கொடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன். இப்படி வந்து தண்ணியை கொட்டிட்டு போயிட்டான் எரும மாடு.
நீ பண்ண சேட்டையெல்லாம் தனியா நோட்டு படி எழுதி வச்சிருக்கேன். மாமா மலைக்கு போயிட்டு வந்ததும் சொல்லி கொடுத்து அடி வாங்கி கொடுப்பேன். அடி வாங்கி கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. மூஞ்சி மகர கட்ட. சொல்லிக்கோ சொல்லிக்கோ சொரக்காய மென்னுக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ கொட்டுன தண்ணிய அள்ளிக்கோ. நான் எவ்வளவு அழகா கோலம் போட்டு வச்சிருந்தேன். எருமை மாடு இப்படி தண்ணியை ஊத்தி கெடுத்துருச்சு. இரு இரு, இன்னைக்கு நைட்டு மாமா வந்துருவாரு. இருடி. ஓ போடி. பாடி பா. இந்தா பிள்ளை மலர் பிள்ளை, என்னக்கா? கொஞ்சம் கோலத்தை விட்டு தள்ளி நில்லு பிள்ளை. உன் பாவாடை என் கோலத்தை அழிச்சிரும் போல. அக்கா, உங்க கிளி கோலம் சூப்பரா இருக்குக்கா. என் கிளி நல்லா இருக்கா? உன் கிளி நல்லா இருக்கு, ஆனா என் கிளியை விட கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கு. நீ 2 கிளி தான் வரைஞ்சிருக்க, நான் 4 கிளி வரைஞ்சிருக்கேன் பாத்தியா? ஆமாக்கா, உங்க கோலம் நல்லா இருக்கு. ஏய் மலரு, எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமால? எனக்கு எப்படிக்கா தெரியும்? என்னல, உங்க அண்ணங்க உங்க மாமங்க தானே இருக்காங்க கமிட்டியில. ஆமா. நீ சொன்னா கொடுப்பாங்கல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். எங்க அண்ணனா நல்லா கொடுக்குமே, கேட்டா விளக்கமாத்த கொண்டே சாத்திரும். ஏய் பாப்பா, கோலம் போட்டியா? என்னை போட்டுட்டு பாத்தியா? என் கோலம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீலா கோலம் போட்டு முடிச்சிட்டாளா? கோலத்தையும் போட்டாச்சு, அழிக்கவும் செஞ்சாச்சு. அழிச்சாச்சா? என்ன நீ சொல்ற? இவ கோலம் போட்டு வச்சிருக்கா, முத்து கொண்டாந்து தண்ணி ஊற்றி அழிச்சு போட்டான். அச்சச்சோ, அழுகுறாளா? ஆமா, அழுதுகிட்டே இருக்கா. நீ உடனே சமாதானப்படுத்துறேன்ட்டு எஞ்சி போயிடாத, கோலத்துக்கிட்டே நில்லு. அங்க மார்க் போட வந்துகிட்டு இருக்காங்க. என்ன அப்ப அவ கோலத்துக்கு பிரைஸ்? தாத்தா, எல்லாருக்கும் மாவு வாங்குற வாளி உண்டு. அண்டா? ஆமா, போக வேண்டியது அண்டாவுக்கு. மயிலு சூப்பரா போட்டிருக்க மயிலு கோலம். நீ கவலையே படாத, ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான். மயிலு, உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், உன் தங்கச்சிக்கு செகண்ட் பிரைஸ். என்ன? அவ என் தங்கச்சி இல்ல. அப்புறம் இங்க பாருங்க, நீங்க யாரு கோலம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். கருப்பா, கருப்பா, என் கோலம் எப்படி இருக்கு? கருப்பா, எங்க போற? யாரோ சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இனிமே உன் கூட பேசவே மாட்டேன்னு. கருப்பா, இங்க பாரு, அது நான் தான். நீதானா? இப்ப ஏன் பேசுற? நீ சேட்டை பண்ணனால நான் அப்படி சொன்னேன். நீ சேட்டை பண்ணாம இரு, நான் உன் கூட எப்பவும் பேசுவேன், சண்டையே போட மாட்டேன். என் கோலத்தை பாரு கருப்பா. நல்லா இருக்கே. அது என்ன 2 கொடை? ஆமா, ஒரு கொடையில உட்கார்ந்துருக்கு, இன்னொரு கொடைய மேல பிடிச்சிருக்கு. ஆமா மனு, இந்த 2 கிளி இருக்கே, இது யாரு? 2 கிளிதான். 2 கிளிதானா? நான் நினைச்சேன் ஒன்னு நானு இன்னொன்னு நீன்னு. ஐ ஆமால, ஒன்னு நானு இன்னொன்னு நீ. கருப்பா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீலா போட்ட கோலத்தை முத்து தண்ணி ஊத்தி அழிச்சு விட்டுட்டான். ஆஹா, அப்படியா? என்ன கருப்பா அப்படியான்னு கேக்குற? நீ தானே மானு சொன்ன அவன்லாம் ரொம்ப நல்ல பையன்னு. போ கருப்பா, நீங்க 2 பேருமே அப்படிதான் இருக்கீங்க. இங்க பாரு, நீ விழா கமிட்டியில இருக்கீல்ல, நிலாவுக்கு எப்படியாவது பரிசு கிடைக்கிற மாதிரி செஞ்சிரு. கோல போட்டிக்கு பேர் கொடுத்தாலே போதும், எல்லாருக்கும் மாவு வாங்குற வாளி பரிசு உண்டு. அப்ப அண்டா? அண்டாவிலேயே இருக்காத, அண்டா குளத்துக்கு உட்கார வச்சிருவேன் உன்னை. எல்லாரும் அண்டா கேட்டா எங்க போறது? ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு மட்டும்தான் அண்டா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கருப்பா? மார்க் போட வர்றாங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும். நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மார்க் போடுறதுக்கு யார் வர்றாங்க? உங்க வீட்டுல தானே தங்கி இருக்காங்க, உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. அவங்களா? அவங்க தான் ஜட்ஜா? ஆமா, அவங்க தான் ஜட்ஜு. சரி, நான் கிளம்புறேன். என்ன, அடுத்த போட்டிக்கு ரெடி பண்ணணும். டாடா. டாடா. எம்மா, என்னது இது? மாடுதானா? எங்கிட்டு பார்த்தாலும் மாடு மாதிரியே தெரியலையே. வாயை பார்த்தா பன்னிக்குட்டி வாய் மாதிரி இருக்கு. ஆனா எதை வரைகிறாங்களோ இல்லையோ, மாடை வரைஞ்சா மாட்டுக்கு முதுகுல ஒரு போர்வையும் பத்தி விட்டுறாங்க. அதுல ஒரு டிசைன் வேற. இது கோலங்கிற கணக்குலயே சேர்க்க முடியலையேனே. அதானே சார். ஆனா அந்த மாடு பாக்குற பார்வை பத்தீங்களா எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு. அதுக்காக பாவப்பட்டு மார்க் கொடுத்துருங்க சார். நீங்க தான் என்ன கோலம் போட்டாலும் பரிசு உண்டுன்னு சொல்லிட்டே இல்லனே, அப்புறம் என்ன? அப்ப இந்த கோலத்துக்கு ஆறுதல் பரிசு தானா?
கொடுப்போம், அந்த மாடுக்காவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஏதோ சின்ன பிள்ளைங்க வரைஞ்சிருக்குமோ என்னமோ சார். சரி வாங்க அடுத்த கோலத்தை பார்ப்போம். என்ன சார், இந்த மாடுக்கு ரெண்டு முகம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவதார் மாடா இருக்குமோ? ஆனா பாத்தீங்களா சார், அதுக்கும் ஒரு போர்வை. அந்த போர்வையை விட மாட்டேங்கிறாங்களே உங்க ஊருக்காரங்க. அதானே சார், மாடுக்கு மானம் ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ. அந்த காலை பாருங்க சார், 8 பெண்டு போடுது. சரி வாங்க அடுத்த கோலத்தை பார்ப்போம். எம்மாடி, இது என்ன மாட்டுக்கு மலரன் சொல்லி செலுத்துற மாதிரி இருக்கு. மாட்டோட கொம்புலதான் சூரியனே உட்காந்துருக்காரு போல. மாடு முகமும் மணி சைஸும் ஒண்ணு போல இருக்குனே. நான் கூட மாலைன்னு நினைச்சிட்டேன். மணியத்தையும் கட்டி விட்டுருக்காங்க போல கழுத்துல. அந்த மாடு முறைக்கிற முறைய பார்த்தீங்களானே, அந்த மூக்க பாருங்க, நிறைய மூக்கு மாதிரியே இருக்கு. அந்த மூக்கையும் வாயையும் சேர்த்து பாருங்க, எனக்கு என்னமோ ஒரு ஹாட்டின் வரைஞ்சு நடுவுல கோடு ஓட்ட மாதிரியே இருக்கு. சார்த்தேன், நீங்கள் அந்த குரூப்ல சேர்ந்துட்டீங்களா? எந்த குரூப்ல? அது ஒரு குரூப் இருக்குனே. இது என்ன பூ பாதியிலே இருக்கு? மாடு சாப்பிட்டுச்சோ என்னமோ மீதி எதுல. அப்பா முடியல. ஆனா இந்த மாடு முறைச்சே மார்க் வாங்கிரும் போலனே. எத்தனை மார்க் போட? குறிச்சு வச்சுக்கோங்கண்ணே, எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு தானே. நல்ல கோலம் வரும்போது சொல்றேனே, அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுங்க. ஆட்டும்னே ஆட்டும்னே, அடுத்த கோலத்தை பாருங்கண்ணே. கால குடும்படா கதிரவா. இது யாரு போட்ட கோலம்னே? கண்டிப்பா இந்த கோலம் போட்டவங்களுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும்னே. அண்ணே, அந்த பெட்ஷீட்டை கவனிச்சீங்களா? அதானே. வரைஞ்சிருக்கிறது காளமாடு. அது முதுகுல சம்மந்தமே இல்லாம ஒரு ஹாட்டின்னு, அதுக்கு ஒரு மடி. இதுல முன்னாடி வேற யாரோ பீப்பி ஊதிக்கிட்டு போறான். என்னத்துக்குன்னே தெரியல. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இந்த மாடு காலை என்னத்துக்கு இத்தனை வேலை வளைக்கிறாங்கன்னு தெரியலையே. சப்பா, கண்ணை கட்டுது. வாங்கண்ணே அடுத்த கோலத்தை போய் பார்ப்போம். என்ன இந்த கோலம் அழிஞ்சு கிடக்கு? அதானே, போட்ட குளத்துல தண்ணி ஊற்றி விட்டுருக்காங்க யாரோ. சரி குறிச்சுக்கிடுவோம், எல்லாத்துக்கும் வாளி உண்டு. இது என்ன கோலம்? மாடு சிவலிங்கம் இருக்கு, பாலை கறக்குதா? சரி, பாலால அபிஷேகம் பண்ணுது போல. நல்லா இருக்குல்லனே இந்த கோலம். நல்லா இருக்கு, மாடு கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. சரி இந்த கோலத்தை எதுக்கும் குறிச்சுக்கோங்க, நல்லா கற்பனையோட வரைஞ்சிருக்காங்க. ஆட்டும்னே ஆட்டும்னே. இது கோலமா இல்லைன்னா வாசல்ல கட்டி தொங்க விடுற திருஷ்டி பொம்மையா? கரெக்டா அதே ஷேப்ல, அதே உருவத்துல, அதே கலர்ல இருக்கே. எனக்கும் பார்க்க அப்படித்தான் தெரியுது. மாடத்தை அப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்க போலனே. கஷ்டகாலம். இந்த பொங்கல் விளையாட்டு விழா நடத்தணும்னா இதயத்தை பலப்படுத்திக்கிட்டு வரணும் போல. இது யாரு வரைஞ்ச கோலம்யா? எந்த ஊர்ல மாடு இந்த டிசைன்ல இருக்கும்? புள்ளிமானுக்கு புள்ளிய வரைஞ்சு விட்ட மாதிரி மாடுக்கு இப்படி புள்ளிய வரைஞ்சு விட்டுருக்காங்களே. எந்த ஊர்லயும் இப்படிப்பட்ட மாடை பார்த்ததே கிடையாது. உங்க ஊருக்குன்னு ஸ்பெஷலா இறக்குமதி பண்ணியிருக்காங்க போலனே. ஆனா அந்த கோலம் வரைஞ்சவங்களோட நல்ல எண்ணத்தை பார்த்தீங்களானே. மாடுக்கு கழுத்து வலி கும்பிட்டு ஒரு ஸ்டூல் வச்சு அந்த ஸ்டூல்ல பொங்கல் எடுத்து வச்சிருக்காங்க. அதானே. ஒருத்தருக்கும் கற்பனை ஊற்று பெருக்கெடுத்து ஓடுது.